இலக்கியங்களும் சொல்லி வந்திருக்கு. இந்த 2000 வருஷமா இருக்கும்போது கலித்தொகையில் இருக்கக்கூடிய அந்த 8 பாட்டு தொடங்கி நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நாவல் சிறுகதையில் இருக்கக்கூடிய அந்த 8 டெக்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டினுடைய பெருமிதங்களை பற்றியே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறதாச்சே நான் படிச்சிருக்கேன். அது கமலாம்பாள் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, கோமலநாயக்கன் ஒரு ஜமீன்தாருடைய மாடை அணைய போகிற ஒரு பகுதி தொடங்கி அவருடைய அக்காமையை எழுதின இந்த வாடிவாசல் நாவலாக இருக்கட்டும், மேலராமமூர்த்தியுடைய எருதுகட்டாக இருக்கட்டும், அல்லது சு வெங்கடேசனோ சு வேணுகோபாலோ, அதற்கடுத்து கொத்தமங்கலம் சுப்புவோ, இவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு பற்றி வேலை செஞ்சுருக்காங்க. அதில் பேர் பகுதி அது ஜல்லிக்கட்டு குறித்த பெருமிதங்களையே அது பேசிக்கிட்டு வரும்போது இந்த நாவல், இந்த புலிசாரைன்ற இந்த நாவல் அதிலிருந்து வேறுபட்டு அதனுடைய அவலங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். குறிப்பாக மாடு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய உயிர் வந்துட்டு அந்த மாட்டினுடைய கொம்பினுடைய நுனியில் இருக்குது அப்படின்றது. மாட்டுக்கு தெரியுமோ தெரியலையோ, நம்முடைய மானம் வந்துட்டு அவனுடைய மாரில் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கொம்பினுடைய நுனியும் அனைவனுடைய மாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் நான் அந்த கணப்பொழுதை தீர்மானிக்கும்.